அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, மார்ச் 11ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி. இந்த மாதம் தேய்பிறை அஷ்டமி நமது வீட்டில் பைரவருக்கு மிளகு தீபம் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், எத்துணை விளக்குகள் ஏற்ற வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவு செய்துள்ளேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு இந்த தீபத்தை ஏற்றி பைரவரின் அருளை பெற்று மகிழ்ச்சியாய் பாதுகாப்பாய் வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தீபம் ஏற்றும் முறையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. நமது அறக்கட்டளை ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவோம், ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை சொல்லித்தரத்துக்கு. அந்த வகையில் மாசி மாதம் முடிய போகுது. இந்த மாசி மாதம் சிவன் வழிபாடு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்த மாதம் பங்குனி மாதம் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து தினமும் ஒரு வேல் துதி சொல்லித்தரப்போகிறேன். அந்த வேல் துதியை அந்த நாளில் ஒரே ஒரு முறை சொன்னால் போதும், அல்லது ஒரு முறை அந்த ஆடியோவை கேட்டால் போதும். எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த விரதமும் கிடையாது, எந்த பூஜையும் கிடையாது. இந்த வேல் துதி உங்களுக்கு பங்குனி மாதத்தை ராஜயோகம் கிடைக்கும் மாதமாக மாற்றும். இந்த குழுவுக்கு சேர கட்டணம் 351 ரூபாய். அந்த கட்டணத்தை எப்படி செலுத்தணும்னு மேலே டிஸ்பிளேல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கட்டணம் செலுத்திவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா அந்த குரூப்போட லிங்க் வழங்கப்படும். 11/3/2026 மாசி 27 புதன்கிழமை உங்கள் வீட்டில் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மிளகு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாதம் தீபம் ஏற்றுவதால் என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்திற்கு பைரவரின் இறை பாதுகாப்பு முழுமையாக கிடைக்கும். எதிரிகள் துரோகிகள் உங்களை சீண்டக்கூட முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான பைரவர் அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தீபத்தை அந்த அன்னைக்கு எத்தனை மணிக்கு ஏற்றலாம்? காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் ஏற்றலாம், அல்லது காலை 9:10 10:30 மணிக்குள் ஏற்றலாம், அல்லது மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றலாம். எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும்? பூஜை அறையில் ஏற்றலாம். பூஜை அறைக்கு போக முடியாதவங்க ஹாலில் இருக்கக்கூடிய விளக்கில் கூட பைரவருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வையுங்கள், எந்த தவறும் கிடையாது. எப்படி ஏற்ற வேண்டும்? 5 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்றுங்கள். 5 தீபங்கள் அல்லது 3 தீபங்கள் ஏற்றினால் கூட போதுமானது. அந்த தீபத்தில் ஏதாவது ஒரு விளக்கில் மட்டும் 27 மிளகுகள் போடணும். விளக்கில் 27 மிளகுகள் போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். மற்ற விளக்கில் எண்ணெய் மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அற்புத எண்ணெயான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றிக்கொள்ளுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். பைரவரின் தரிசனம் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். ஆனந்தொளி அறக்கட்டளை எங்களது அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட 3 அற்புதமான வேத மந்திரங்கள் ஓதி தயாரிக்கப்பட்ட தீப எண்ணெய்களை கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவ்வாறு தீபமேற்றி ஏதேனும் இனிப்புகளையோ அல்லது பழங்களையோ அல்லது காய்ச்சிய பாலையோ நைவேத்தியமாக வைத்து ஓம் பைரவநாதா சரணம் சரணம் என்ற இந்த அற்புத பைரவ மந்திரத்தை 108 முறை சொல்லி தேய்பிறை அஷ்டமி இந்த மாதம் பைரவர் தீபம் வீட்டில் ஏற்றி வையுங்கள். நல்லதே உங்களுக்கு நடக்கும். மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்க வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள். வழிபாடு முடிந்தவுடன் அந்த நைவேத்தியத்தை எடுத்து பகிர்ந்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் போதும். அதன் பிறகு அதை எடுத்து குளிர வச்சு எங்க வைக்கணுமோ அந்த விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 27 மிளகுகளை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்துவதாக இருந்தாலும் அப்புறப்படுத்தலாம், அல்லது தூளாக்கி அதை சாம்பிராணியோட கலந்து சாம்பிராணி தூபம் காட்டுவதாக இருந்தாலும் காட்டலாம். தேய்பிறை அஷ்டமி உங்கள் அத்துணை பேருக்கும் பைரவரின் அருள் கிடைக்க பைரவரை பிரார்த்தனை செய்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த வருடம் அட்சய திருதியை நம்ம ஒரு அற்புதமான தாந்திரீக லக்ஷ்மியினுடைய உபாசனை சொல்லித்தர போறோம். தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவதையாகவும் தாந்திரீக லக்ஷ்மியாகவும் விளங்கும் கமலாத்மிகா தேவியினுடைய தாந்திரிக வழிபாடு. எந்த விரதமும் கிடையாது, எந்த கட்டுப்பாடு கிடையாது, எந்த தீட்டும் பார்க்க வேண்டியது கிடையாது. அப்பேற்பட்ட தாந்திரீக உபாசனை 11 பாடங்களாக ஏப்ரல் 20ஆம் தேதி அட்சய திருதி அன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப் போகின்றேன். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.